வாழ்க்கையில எல்லாருமே ஏமாத்துறாங்களா? எல்லாருமே நீங்க வெறுக்கிற மாதிரியே நடந்துக்கிறாங்களா? எந்த உறவு நம்புறதுன்னு தெரியலையா? கட்டின உறவும் நம்புறது நல்லபடியா இல்ல. திருமண உறவும் நல்லபடியா இல்ல. எல்லாருமே நம்ம பயன்படுத்திடுறாங்களா? இப்படின்னு வருத்தப்படுறீங்களா? அதனால யாரையுமே நம்பக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறீங்களா? ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க உண்மையை உணர விரும்பல. அதுதான் பிரச்சனை. சரியான நபர்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில அளவுகள் இருப்பாங்க. அவங்க யதார்த்தவாதியா இருப்பாங்க. நிச்சயமா பாப்புலரானவங்களா இருக்க மாட்டாங்க. இப்படி பாப்புலரானவங்களா இருக்க மாட்டாங்க. மற்ற விஷயத்த பெரிய ஆளா இருக்க மாட்டாங்க. குணத்திலையும் யதார்த்தத்திலையும் பெரிய ஆளா இருப்பாங்க. எளிமையா இருப்பாங்க. அவங்களுக்காக உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அன்பையும், உங்களுக்கு தேவையான அரவணைப்பையும், உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. கிள்ளி கொடுக்க மாட்டாங்க, அள்ளி கொடுப்பாங்க. ஒரு ஜீவனுக்கு, மனித ஜீவனுக்கு, அதாவது குறிப்பா பெண்களுக்கு அன்பையும், அரவணைப்பையும், அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஆண் காதலனா தான் இருக்கணும், கணவனா தான் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க நண்பரா இருக்கலாம், குருவா இருக்கலாம், மற்ற நபரா இருக்கலாம். அதனால அவங்க அடையவும் ஆசைப்பட்டுறாதீங்க. அவங்க கூட பயணிங்க. அவங்க உங்களுக்கு சொந்தம் கொண்டாடி உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிக்கிறாதீங்க. அவங்க உங்களுக்கு கட்டாயம் நல்ல அரவணைப்பையும், அன்பையும், அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க. அது உங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி ஏற்படுத்தும். அந்த மலர்ச்சி ஒரு முழுமையான ஒரு ஆளுமையா உங்களை சமுதாயத்தில் காட்டி ரொம்ப சின்ன விஷயம் தான். எப்போ செய்ய போறீங்க?